அதன் பிறகு ஆயிஷா தனது சகோதரி ஓம் குல்தும், அபூபக்கர் மற்றும் அவரது சகோதரரின் மகள்களை சந்தித்தார். அன்புள்ள என் குடும்பத்தினரே, நான் என்னை பார்க்க வர விரும்பும் ஆண்களுக்கு தயவு செய்து தாய்ப்பால் கொடுங்கள். எந்த ஆண்களாக இருந்தாலும். உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தவர்கள் யார்? அதுதான் ரசலுல்லாவின் ஆணை. நீங்கள் சொல்லுவது உண்மையாக என்று உத்தரவிட்டாரா? அதன் பிறகு ஆயிஷா தனது வீட்டில் சந்திக்க விரும்பும் எந்த ஆண் அந்நியருக்கும் பாலூட்டுவதில் மும்முரமாக இருந்தனர். ஹப்சாவுக்கும் அதே புரிதலும் நோக்கமும் உள்ளது. அவர் தனது சகோதரி ஃபாத்திமா உமர் இப்னுல் காதிப் ரலி அவர்களிடம் வந்தார். என் வீட்டுக்கு என்னை பார்க்க சில ஆண்கள் எப்போதும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு ஆண்களுக்கு பாலூட்டுவதுதான் தீர்வு. சகோதரி, தயவு செய்து அசீம் இப்னு அப்துல்லா இப்னு சாத் அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுங்கள். அதனால் அவர் எங்கள் மஹ்ரமாக முடியும். வளர்ந்த மனிதனுக்கு தாய்ப்பால் கொடுப்பதா? ஆம், ரசூலல்லாஹ் இவ்வாறு கூறினார். சரி அசீம், உள்ளே வா. பால் குடித்து முடித்தவுடனே அவர் என் வளர்ப்பு சகோதரராக இருப்பார். அவர் என் வீட்டிற்கு வரலாம். ஆயிஷா சில ஆண்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முன்முயற்சி எடுத்தார். இதன் மூலம் அவர்கள் அவளை அணுக அனுமதித்தார். பொருள் 5 பக்கம் 622. வயது வந்தோருக்கு தாய்ப்பால் கொடுப்பது ஒரு தனிப்பட்ட மகரத்தை உருவாக்குகிறது என்றும், அவர் ஒரு இளைஞனுக்கு நடைமுறையில் தாய்ப்பால் கொடுப்பதாகவும் அவர் அவளிடம் நுழைவார் என்றும் ஆயிஷா கருத்து தெரிவித்தார். ஆனால் விசுவாசிகளின் மீதமுள்ள தாய்மார்கள் அதை மறுத்தனர். பிரபல சலாஃபி போதகர் முஸ்தபா அல் அதாவி ஆயிஷா ஆண்களுக்கு தாய்ப்பால் கொடுத்ததாக ஒப்புக்கொண்டார். முஸ்லிம் அல் கபீர ஹராம் மற்றும் தாய்லாந்து. ஷப்பாத் குரைஷ். ஹம்துலில்லாஹ் தொழுகை நடைபெற்றது. அவள் ஒரு மனித பிறவி, அவள் ஒரு மனிதன், அவள் கடினமாக உழைத்திருக்கிறாள், அவளுடைய வலபக்கம் சரியானது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் மனிதர்கள். நம் தூதர்களைத் தவிர வேறு எவருக்கும் தவறு ஏற்படாது. சலாமும் சமாதானமும் அவர்கள் மீது உண்டாவதாக. ஹலோ. மேலும் தஃப்ஷியர் அல் தாஹிர் அதே நேரத்தில் அல்தான் வீரப்பான் ஆஷர் தொகுதி 4 பக்கம் 297. இது சூரா அன்னிசாவின் 23வது வசனத்தின் குர்ஆன் தப்சீர். மூஃபமின்களின் தாயான ஆயிஷா ரலி அவர்கள் ஒரு ஆண் தன் முன்னிலையில் நுழைய வேண்டும் என்று விரும்பினால் நபிகள் நாயகத்தின் ஒப்புதலுடன் அவருக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் அவ்வாறு செய்வார். அந்த காலகட்டத்தில் வயது வந்தோருக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை குர்ஆனில் கோடிட்டு காட்டப்பட்டது. திருமணமாகாத ஆணும் பெண்ணும் சில காரணங்களால் தனியாக இருக்க வேண்டிய பிரச்சனையை இந்த தாய்ப்பால் தீர்க்கும். பெண் ஆணுக்கு 10 முறை தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் அவை சட்டப்பூர்வமாகின்றன. அவள் அவனது வளர்ப்பு தாயைப் போல தொடர்புடையவள். இது அவர்களுக்கிடையில் பாலியல் உறவுகளில் ஈடுபடுவதற்கான சோதனையை தடுக்கும். குர்ஆன் நித்தியமானதாக கருதப்பட்டாலும் வெளிப்படையான காரணமின்றி அல்லாஹ் தனது மனதை எளிதில் மாற்ற முடியும். இந்த வழக்கில் அல்லாஹ் பின்னர் தேவையை 10 பாலூட்டுவதிலிருந்து 5ஆக திருத்தினார். அது போதுமானது என்று கருதினார் என்று நம்பப்படுகிறது. சாஹிஹ் முஸ்லிம் 142 ஏஎம்ரா ஆயிஷா வளர்ப்பு பற்றி விவாதிப்பதை கேட்டதாகவும் இது திருமணத்தை சட்டவிரோதமாக்குகிறது என்றும் அவர் ஆயிஷா கூறினார். புனித குர்ஆனில் 10 தெளிவான பாலூட்டுதல்களும் பின்னர் 5 தெளிவான பாலூட்டல்களும் வெளிப்படுத்தப்பட்டன. சஹீஹ் முஸ்லிம் 31 ஆயிஷா அறிவித்தார். 10 தெளிவான பாலூட்டல்கள் திருமணத்தை ஹராமாக்குகின்றன என்று புனித குர்ஆனில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் 5 பாலூட்டல்களால் அது ரத்து செய்யப்பட்டது மற்றும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்தனர். அதற்கு முன்னரே புனித குர்ஆனில் முஸ்லிம்களால் ஓதப்பட்டது.
இன்னைக்கு நம்மிடம் உள்ள குரானில் இல்ல. அந்த குரான் வசனங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த முதல் குரான் வசனத்துக்கு என்ன ஆச்சுன்னு ஆயிஷா சொல்லுவாங்க. கல்லெறிதல் மற்றும் ஒரு வயது வந்தவருக்கு 10 முறை தாய்ப்பால் கொடுக்கும் வசனம் அருளப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்தபோது அந்த காகிதம் என் தலையணைக்கு அடியில் இருந்தது. அவர் இறந்துவிட்ட கவலையில் நாங்கள் மூழ்கியிருந்தோம். ஒரு பழக்கப்பட்ட ஆடு வந்து அதை தின்று தீர்த்தது. பெரியவருக்கு 10 முறையும் 5 முறையும் தாய்ப்பால் கொடுப்பது இன்று குரானில் இல்லை. எனவே தாய்ப்பால் கொடுக்கும் பெரியவர்கள் பற்றிய 2 வசனங்களும் ஆயிஷாவின் ஆடுகளால் சாப்பிட்டன என்ற முடிவுக்கு மட்டுமே நாம் வர முடியும். இது தற்செயலாக நடந்ததா அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்பது விளக்கத்திற்கும் விவாதத்திற்கும் உரியது. ஆயிஷா மற்றும் ஹப்சாவை தவிர நபிகள் நாயகத்தின் மற்ற மனைவிகள் இந்த நடைமுறையில் அதிருப்தி அடைந்தனர். மேலும் பெரியவர்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வின் கட்டளை அவர்களுக்கு பொருந்தாது என்று வாதிட்டனர். நம்ம அதை செய்ய வேண்டுமா? யார் செய்வது? இது சரியாய் இருக்காது என்று நபியின் மற்ற மனைவிமார்கள் அத்தகைய யாரையும் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு இப்னு சுஹைல் ரலி அவர்களுக்கு கட்டளையிட்டது சலீம் ரலீம் அவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நாங்கள் கருதுகிறோம். இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அத்தகைய செயலை செய்ய நாம் யாரையும் அனுமதிக்க மாட்டோம். அது முகமது நபியின் மனைவிமார்கள் ஒரு வளர்ந்த ஆணுக்கு எப்படி பாலூட்ட முடியும்? அதனால் நிறைய பாலியல் அசம்பாவிதங்கள் நடக்க நேரடியும் என்று நினைத்தனர். இவை தொல்லை தரும் மற்றும் முட்டாள்தனமாக இருக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கும் வசனங்கள் இப்போது குரானில் இல்லை என்றாலும் சில இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வசனங்கள் ஒரு ஆடு சாப்பிட்டிருந்தாலும் நவீன காலத்திலும் கூட இந்த நடைமுறை அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். இது அவ்வப்போது புதிய தாய்ப்பால் கொடுக்கும் ஃபட்வாக்கள் தோன்ற வழிவகுத்தது என்று எகிப்தின் அல் அஸ்ஹரைச் சேர்ந்த டாக்டர் இசா டாட்டியா கூறினார். பணியிடத்தில் பாலினங்களை பிரித்து வைப்பதற்கான வழியை இது வழங்கியதாக பல்கலைக்கழகம் கூறியது. ஒரு பெண் தனது மார்பகத்திலிருந்து ஒரு ஆண் சக ஊழியருக்கு நேரடியாக குறைந்தது 5 முறையாவது பாலூட்டினால் அவர்கள் ஒரு குடும்ப பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இதனால் அவர்கள் வேலையில் ஒன்றாக தனியாக இருக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். வேலை செய்யும் ஒரு பெண் முக்காட்டை கழற்றலாம் அல்லது அவள் யாரோ ஒருவருக்கு முன்னால் தனது தலைமுடியை வெளிப்படுத்தலாம். தாய்ப்பால் கொடுத்த நான் என் பயணிகளுக்கு சேவை செய்ய ஒரு விமானத்தில் பணிபுரியும் ஒரு பணிப்பெண். நான் என்ன செய்ய முடியும்? நூற்றுக்கணக்கான ஆண் பயணிகள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டுமா? நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்குச் செல்ல பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறேன். நான் பேருந்தில் பயணம் செய்வதற்கு முன்பு பேருந்தில் உள்ள அனைவருக்கும் முதலில் தாய்ப்பால் கொடுக்க வேண்டுமா? இந்த சம்பவத்தை தொடர்ந்து அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் டாக்டர் ஈசாதா டியாவை இடைநீக்கம் செய்தது. ஒரு வயது வந்தவருக்கு தாய்ப்பால் கொடுக்க கட்டளையிடும் ஏஎச் ஹதீஸின் செல்லுபடியாகும் தன்மையை அவர்கள் அறிந்திருந்த போதிலும் சங்கடம் காரணமாக இருக்கலாம். ஜேக் அலாபைகன் இவ்வாறு டாக்டர் இஸ்ஜாத்தின் நிலைப்பாட்டை நவீனப்படுத்துகிறார். ஆண் நேரடியாக பற்களிலிருந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதன் மூலம் ஆண் பாலை எடுக்க வேண்டும், ஆனால் பெண்ணின் மார்பகத்திலிருந்து நேரடியாக அல்ல. அவர் அதை குடிக்க வேண்டும், பின்னர் குடும்பத்தின் உறவினராக மாற வேண்டும். இது கலப்பு பற்றிய இஸ்லாத்தின் விதிகளை மீறாமல் பெண்களுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது. இந்த பயனற்ற ஷரியா சட்டம் நம் வாழ்வில் தேவையில்லை. ஷரியாவின் முக்கிய இலக்கு எப்போதும் பெண்கள்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் தனது உடலை மறைக்க வேண்டியிருக்கிறது, மற்றொரு சந்தர்ப்பத்தில் அதை அம்பலப்படுத்த அல்லது அதிலிருந்து வெட்கமின்றி பாலை பம்ப் செய்ய வேண்டியிருக்கிறது. அவளுடைய கருத்தை வெளிப்படுத்தவோ அல்லது அவளுடைய உடல் மற்றும் தனிப்பட்ட தேவைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தலையிடவோ எந்த உரிமையும் இல்லை. காதலனுடன் காதல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு மனிதனை பார்ப்பது பாவம். அன்பின் வெளிப்பாடுகள் வெறுக்கத்தக்கவை, ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும் பெரியவர்களை பொறுத்தவரை அது அனுமதிக்கப்படுகிறது. ஹலால் மற்றும் ஊக்குவிக்கப்பட்டது. முகமது நபி ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு பாலூட்டுமாறு கட்டளையிடுவார் என்பது வெட்கக்கேடானது மற்றும் அருவருப்பானது. குறைந்தபட்சம் சொல்ல அவர் ஒரு பெண் வெறுப்பாளர் என்பது வெளிப்படையாக தெரியவில்லையா?